கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, நாங்கள் பாஸ்கா காலத்திலே 6ஆம் வாரத்தில் புதன்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாள் இந்த இறை வார்த்தை உங்களையும் என்னையும் அழைத்து நிற்பது. இறைவனை பற்றி நாங்கள் சரியாக அறிந்து கொண்டிருக்கின்றோமா? இறைவனை பற்றி அறியாமல் இருக்கின்ற நீங்களும் நானும் உண்மையான ஆழமான படிப்பினைகளை அல்லது அந்த விசுவாசத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அறிந்திருக்கின்றோமா? இதனால் இல்லை சொல்லுகிறார், நான் உங்களிடம் சொல்வதற்கு பல விதமான காரணங்கள் காணப்படுகின்றது. ஆனால் இப்பொழுது அதனை உங்களிடம் சொல்ல முடியாது. அப்படி நான் சொன்னாலும் உங்களால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாது. தூயாவி வந்து அதனை உங்களுக்கு விளங்கும் வரை அல்லது அந்த உண்மை அவரிடமிருந்து உண்மையை மாத்திரம் உங்களுக்கும் எனக்கும் தருவார் என்று. ஏன் இறைவன் அப்படி சொல்கிறார் அன்பார்ந்தவர்களே? நீங்களும் நானும் உடைய வாழ்க்கையிலே எங்களால் தாங்க முடியாத விடயங்கள், பல விடயங்கள் காணப்படுகின்றது. நாங்கள் இறைவனை அறியாமல் இருக்கின்ற பொழுது, இறைவனை பற்றி எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு அறிவும் இல்லாமல் இருக்கின்ற பொழுது, வாழ்க்கையிலே பலவிதமான இன்னல்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் வாழ்வோம். துன்பங்கள் வருகின்ற பொழுது அந்த துன்பத்தை எவ்வாறு நாங்கள் மேற்கொள்ள வேண்டும், அதனை தாண்டி நான் எப்படி செல்ல வேண்டும், அதனை எவ்வாறு நான் முகம் கொடுக்க வேண்டும், என்னுடைய அறிவு இருக்கின்றது, போதுமான அளவு அறிவு இருக்கின்றது, புத்தக அறிவு என்னிடம் இருக்கின்றது. ஆனால் இறைவனுடைய அறிவு அல்லது இறைவனை கண்டறிய, இறைவனிடத்திலே நான் எவ்வாறு இறைவனை அறிந்து கொண்டிருக்கின்றேன் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அறிவை எந்த புத்தகத்திலும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பலவற்றை பார்ப்பதனூடாக அந்த அறிவினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இதனாலே சொல்லுகிறார், என்னை நீங்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நீங்களும் நானும் இறைவனை உண்மையாகவே கண்டு கொள்ள அல்லது இறைவனை அறியாதவர்களாக இன்னுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிந்தித்து பாருங்கள். மற்றவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு துணை தேவை, உங்களுக்கு ஆவியின் வரப்பிரசாதம் தேவை. அது உங்களிடம் இருக்கின்றதா? மற்றவர்கள் செவிசாய்க்கின்ற பொழுது, அவர்கள் சொல்லுகின்றவற்றை நீங்கள் கேட்கின்ற பொழுது, அது கேட்கக்கூடிய மனப்பான்மை உங்களிடம் இருக்கின்றதா? அதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய வரப்பிரசாதம் உங்களிடம் இருக்கின்றதா? மற்றவர்கள் உங்களை ஏளனம் செய்கின்ற பொழுது, உங்களை பற்றி பலவிதமான கருத்துக்களை பேசுகின்ற பொழுது, நீங்கள் அதனை அந்த பிழையை செய்யாமல் இருந்தாலும் அதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய அமைதி உங்களிடம் இருக்கின்றதா? தூயாவினுடைய வரப்பிரசாதம் இருக்கின்றதா? இந்த அறிவை புத்தகங்களின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் சொல்லுகிறார் ஆண்டவர், உண்மையானவற்றை பேசுகின்ற பொழுது, உண்மையானவற்றை செய்கின்ற பொழுது, சரியானவற்றை செய்கின்ற பொழுது இவ்வாறான இன்னல்கள், சவால்கள் வரும். இதனை தாங்கிக் கொள்ள முடியுமா? அதனை இறைவன் நாளிலே சொல்கிறார், உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. நான் உண்மையை உங்களிடம் சொல்லுகின்ற பொழுது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. சரியானவற்றை செய்யுங்கள் என்று உங்களை நான் அழைக்கின்ற பொழுது உங்களால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாது. எனவேதான் பேதுரு எழுதிய 2ஆம் அந்த திருமடலிலே அவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய விசுவாசத்திற்கும் ஏற்றவாறு உங்களுக்கு தேவையான எல்லா விதமான விடயங்களையும் நான் கொடுத்திருக்கின்றேன். அப்படி நான் உங்களுக்கு அதை கொடுத்தது அவரை மகிமைப்படுத்த, அதே போன்று அவரை நற்காரியங்களை அதனூடாக செய்வதற்கு, அப்படி செய்வதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு அவரை நாங்கள் கண்டறிய வேண்டும், கண்டிருக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று புனித பேதுரு எழுதிய 2ஆம் மடலிலே 1ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே அவ்வாறு சொல்லுகிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, இதனை பற்றி சிந்தித்து பார்ப்போம். அவரிடத்திலே நாங்கள் அவரை அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம்.